ஒரு லாரி ரோட்ல போயிட்டு இருந்தவங்களை ஏத்தி கொண்டுட்டு அங்கிருந்து நிக்காம போயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தானே சொல்லி லாரியோட சரண்டர் ஆனாருன்னா அவர் நம்ம என்னன்னு நினைப்போம்? தப்பா உணர்ந்து சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லுவோமா? பட் அங்கதான் ட்விஸ்டே. ஆக்சிடென்ட் பண்ணதும் நேத்து நைட்டு, ஆனா அவர் சரண்டர் ஆனதும் நெக்ஸ்ட் டே. நம்ம போலீஸ்க்கு டவுட் வந்துடுச்சு. சோ உடனே அந்த ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஆக்சிடென்ட் பண்ணது வேற லாரி, பட் ஸ்டேஷனுக்கு டிரைவர் கொண்டு வந்தது வேற லாரி. அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்த லாரியை செக் பண்ணா டயர்ல பிளட் இருந்துச்சு. அந்த லாரி வெளில இருந்த பிளட் லேபுக்கு அனுப்புனா அது ஒரு ஆட்டு ரத்தம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சிடென்ட் பண்ண லாரிக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா இல்ல. ஸோ அந்த லாரியை ஷெட்ல விட்டுட்டு வேற லாரி எடுத்துட்டு வந்துட்டு சரண்டர் ஆகியிருக்காரு டிரைவர். இந்த இன்சிடென்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒருத்தவங்க அவங்க பண்ண தப்ப அவங்களா ஒத்துக்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பட் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு தப்பை ஒத்துக்கிறாருன்னா வேற ஏதோ ஒரு தப்பை மறைக்க கூட இருக்கலாம். இது சோஷியல் டாக். நான் உங்க வினி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.